இப்படி நான் உட்காந்து வீடியோவை ஷூட் பண்ணி 2 மாதம் முழுசா ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஒரு 4 to 5 months-ஆவே நான் வந்துட்டு வீடியோஸ் வந்து போடுறது அப்படியே கிராஜுவலாக நான் கம்மி பண்ணிட்டேன். ரீசன் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறனால நான் அதை போடவே இல்லை, வீடியோவே ஷூட் பண்ணல. இப்போ ஹெல்த்து சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்து ஃபோக்கஸுங்கிறத விட்டுட்டு நம்மளோட ரொட்டீனை பார்க்கலாம், ஹெல்த்தையும் சைட் பை சைட் பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால வீடியோ எடுக்கலான்ட்டு. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா டேட் வந்து December 30, 2025 நம்ம முடிய போகுது. கிட்டத்தட்ட இன்னும் 1 more day மட்டும்தான் இருக்குது. சரி, ஓகே, அதுக்குள்ளே வீடியோ நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன கண்டென்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 2025 நான் என்ன பண்ணேன், நான் எப்படிலாம் நான் வந்து இதை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நான் எனக்கு என்ன ஒன்று சொல்கிறேனோ அந்த ஃபார்முலாவை அப்படியே நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு சில விஷயங்களில் தெளிவு வரும். எப்பவும் போல தான் ஒரு நல்ல தெளிவும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 2025 ஸ்டார்ட் ஆகும் பொழுது எனக்கு என் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாது. எனக்குன்னு இல்லை, நம்ம யாருக்குமே தெரியாது. இந்த 1 year நம்ம என்னெல்லாம் சந்திக்க போகிறோம், எதுக்கெல்லாம் நம்ம ரெடி ஆகணும் அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு தெரியலை, ஐடியா இல்லை. அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஐடியா இருக்காது இல்லையா? ஆனால் என் லைஃப்பில் இத்தனை வருஷத்தில் எனக்கு வந்து திரும்ப எனக்கு ஒரு பயத்தை காமிச்ச ஒரு வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2025 தான். பயம்ங்கிறது வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா இருந்தால் கூட நான் வந்து எதில் வீக்காக இருக்கேன், நான் எதில் வந்துட்டு ரொம்ப ஹேண்ட்லிங் பவர் எதில் எனக்கு கம்மியாக இருக்குது, நான் என்ன தப்பு பண்ணுறேன், அப்புறம் வந்துட்டு நான் எப்படி என்னை மாற்றிக்கலாம், எது உண்மை எது பொய் இப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும் இல்லையா? இது எல்லாத்தையுமே என்னோட வீக் சைடு நம்ம நினச்சிட்ருப்போம் எனக்கு இதெல்லாம் தெரியும் அதெல்லாம் தெரியும் இதெல்லாம் நான் சூப்பராக ஹேண்டில் பண்ணிடுவேன்னுட்டு. ஆனால் நான் எதில் வீக்கு, உனக்கு இது சுத்தமாக வராது, உனக்கு இதில் வந்து 0% நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு வருஷங்கிறது 2025. வாழ்க்கையில் திரும்ப இப்படி ஒரு வருஷம் வரவே கூடாதுங்கிறது என்னோட ப்ரேயராக இருக்குது. மேபி வந்தாலும் இன்னும் பெட்டராக நான் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கான அறிவு வந்து எனக்கு இந்த 2025 வந்து கற்றுக் கொடுத்துருச்சு. கண்டிப்பாக என் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு வருஷமாக இது இருக்கும். ஓகேங்களா? இதுலேயே ஒரு ஃபஸ்ட்டு 6 months விட்டுறலாம். அடுத்த 6 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறத்துலேருந்து எனக்கு வந்துட்டு இன்னும் வர்ஸ் ஆகுது. ரொம்ப என்னடா அது நெகட்டிவாக போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறது கிடையாது. நமக்கு பிடிச்சது நடந்தால் அது பாசிட்டிவ், பிடிக்காதது நமக்கு வேண்டாதது நடந்தால் நெகட்டிவ். அப்படி தான் நம்ம பார்க்கணும். நானும் அப்படி தான் பார்த்தேன். ஒரு மாதிரி ஒரு மென்டல் டிப்ரெஸ்டு ஸ்டேட்டு, ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி தான் நான் வந்தேன். ஆனால் அதை நம்ம எப்படி பார்க்குறோம், இது ஓகே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வில் பவர் நமக்கு கூட இருக்கா, இல்லை வந்து அது 0-வா இருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மற்றவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஏன் வந்துட்டு நான் வீடியோஸ் போடாமல் இருந்ததுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு த்ரோட்டில் வந்து நாடியூல் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து ஒரு குட்டி ஒரு எப்படி சொல்கிறது, நாடியூல்னால் ஒரு முடிச்சு மாதிரி நமக்கு ஸ்கின் மேலே ஒரு மாதிரி தடிப்பாக வரும் இல்லையா, ஒரு அந்த மாதிரி எனக்கு வந்து த்ரோட்டில் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா என்னோட வாய்ஸ் வந்து சேஞ்ச் நல்லாவே என் வீடியோஸை நோட் பண்ணுறவங்களுக்கு என்னோட வாய்ஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த சேஞ்சஸோடையே நான் கிட்டத்தட்ட ஒரு 2 months பக்கம் அப்பப்போ ஒரு வீடியோ போட்டு தான் இருந்தேன். ஒருத்தர் கமெண்ட் கூட போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டரா அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா வாய்ஸில் அப்படி ஒரு சேஞ்ச் இருந்தது எனக்கு. ஃபுல்லாகவே வந்துட்டு நம்மளோட ஒரு ரொட்டீனே மாறுற ஒரு விஷயம். மென்டலி ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஹெல்த் எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணது. ஏன்னா வந்துட்டு அந்த நாடியூல் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு 4-5 டாக்டரை பார்த்தோம், எல்லாருமே சர்ஜரின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பண்ணாலும் பழைய வாய்ஸ் வருமா என்னன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ரொட்டீனுக்குள்ளே வந்துட்டு டீ குடிக்கக்கூடாது, காஃபி குடிக்கக்கூடாது, சூடாக சாப்பிடக்கூடாது, ஜில்லுன்னு சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்துட்டு நம்ம ரொட்டீனாக ஒரு ஃபுட் ஹேபிட்டில் நார்மலாக என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுவோமோ அது எதுவுமே இருக்கக்கூடாது. பேசவே கூடாது, அதாவது வாயவே நீங்கள் திறக்கக்கூடாது, சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் வாயை திறக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு 3 மாதம் போச்சு. ஸோ வந்துட்டு இதெல்லாமே நம்ம வீட்டில் ரெகுலராக இருக்கும்போது பேசுகிறதே கம்மியாக தான் பேசுவோம். ஆனாலும் நம்ம பேசவே கூடாது அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா தான் நமக்கு இன்னுமே அது வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகும் இல்லையா? ஸோ இப்படி என் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால நான் வந்து வீடியோஸ் போடாமல் இருந்தேன். இப்போ என்னோட பழைய வாய்ஸ் வந்துருச்சு. ஆனால் சர்ஜரி இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு இன்னுமே தெரியாது. அது ஜான் 2nd week போனால் தான் தெரியும். இப்போ எப்படி எனக்கு பழைய வாய்ஸ் வந்ததுன்னு வந்துட்டு சரியாக தெரில. ஆக்சுவலி வாய்ஸ் தெரப்பின்னு ஒன்று என் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணியிருந்தாங்க போக சொல்லி. ஸோ நான் அதை சைட் பை சைடு அதுவும் பண்ணிகிட்டு இருந்தேன். மேபி அதனால் எனக்கு பழைய வாய்ஸ் வந்துருச்சா என்னங்கிறது தெரியலைங்க. இதுதான் வந்துட்டு ரீசன்.
என்னோட ஹெல்த் சைடு நான் ரொம்ப வீக்காக இருந்தனால நான் வீடியோ பண்ணலை. நான் ரொம்ப ஆழமாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இந்த வருஷம் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப பெருசாக வந்து யாரையும் நம்ப தேவையில்லை. எது மேலேயும் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய ஒரு பற்று வைக்க வேணாம் அப்படிங்கிறத நானே பல தடவை சொல்லுவேன். இருந்தாலும் அந்த கான்ஷியஸோட பற்றா நம்ம இருந்தா கூட இதுவும் வேண்டாம், இந்த கான்ஷியஸ் பற்று கூட உனக்கு வேணாம், எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு சிங்கிள் செகண்ட்ல மாறிடும் பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அப்படிங்கும்பொழுது நான் இன்னும் மோர் அவேர் ஆகிட்டேன், இன்னும் மோர் கான்ஷியஸ் ஆகிட்டேன். ஓகே, அப்போ வந்து நம்ம இன்னுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஒரு ஒரு ஸ்டெப்பையுமே நம்ம லைஃப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணுங்கிற அளவுக்கு நான் வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துச்சுன்னு சொல்லணும். இந்த மாதிரியான அவேர்னஸ் எல்லாம் நமக்கு ஈஸியாக லைஃப்பில் வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியடாக தான் இருக்கும். அப்புறம் நிறைய பொறுமை, அதாவது பொறுமைங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து முடிவாயிடுச்சு அப்படின்னா, உங்களை டு த கோர், உங்களை என்னெல்லாம் பண்ணி அந்த பொறுமையை கொண்டு வர வைக்க முடியுமோ அத்தனையுமே கடவுளோ இந்த பிரபஞ்சமோ கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்படி பண்ணி எனக்கு வந்து பயங்கரமான பொறுமை. நான் நினச்சிட்டு இருந்தேன் இல்லையா, நான் பிரியா, எனக்கு இது வந்து இந்த விஷயத்தெல்லாம் இப்படிலாம் ஹேண்டில் பண்ண தெரியும், இந்த மாதிரி தான் நான் இந்த விஷயத்த நான் அணுகுவேன், மேபி இப்போ இப்படி நான் ரியாக்ட் பண்ணுவேன், அப்படி நடந்தால் நான் அப்படி ரியாக்ட் பண்ணுவேன் எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ அப்படி இல்லை, இந்த மாதிரி எதுவுமே நீ நினச்சிட்டு இருக்கிறது ஓகே, ஆனால் அதை விட பெட்டராக இப்போ நீ வந்து ஒரு 10% கற்றுக்கிட்டேன்னா நீ ஒரு 100% கற்றுக்கணும். அப்போ கேப் அந்த 90% இருக்கு இல்லையா, அந்த 90% கேப்பை ஃபில் பண்ணி எனக்கு கற்றுக் கொடுத்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ் வந்து சூப்பராக போச்சு. அதில் வந்துட்டு நம்ம ரொம்ப நெகட்டிவாக எவ்வளோ தூரம் நெகட்டிவ்னு நம்ம ஆகிறோமோ அந்த அளவுக்கு பவுன்ஸ் பேக் ஆகி நம்ம பாசிட்டிவாக வர்ற அளவுக்கு நம்ம மைண்ட் செட்டை நம்ம வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அந்த லூப்புக்குள்ளே போய் மாட்டிட்டோம்னா முடிஞ்சுது. ஏன்னா நம்ம வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலி ஹெல்த் வைஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப டவுன் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளோட டெய்லி ரொட்டீன் டெய்லி லைஃப் வந்து பாதிக்கும். இன்ஃபேக்ட் நான் என்னோட கிட்டத்தட்ட நான் நேரமாக எந்திரிக்கிறது சொல்லுவேன் இல்லையா, ரெகுலராக நேரமாக எந்திரிக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும், வாக்கிங் போகணும் அப்படிங்கிற இந்த ஒரு 4 விஷயத்த நான் ஸ்டாப் பண்ணி ஒரு 4-5 மாதம் ஆச்சு. என்னால் அது வந்து பண்ணவே முடியாத அளவுக்கு ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. மேபி அதில் மேஜர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் வெளியே போக முடியல அவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு அப்படின்ட்டு நம்மளோட அந்த டெய்லி ரொட்டீனுக்குள்ளே அப்போ தான் நான் ஃபேஸ் பண்ணுறேன், ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னுட்டு. ப்ளஸ் வந்துட்டு என்னென்னா நான் சைக்கியாட்ரிஸ்ட் போய் தூக்கமே இல்லாமல் ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டுட்டு நான் டெய்லியும் தூங்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஏன்னா வந்துட்டு இந்த த்ரோட்டில் நான் நாடியூல் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது வந்து நமக்கு த்ரோட்டில் இருக்கிறதுனால நம்மளோட அந்த ஃபுட் பைப்பு, நம்மளோட மூச்சு விடுறோம் இல்லையா, அது எல்லாமே பேச்சு எல்லாமே அங்கே இருக்கனால அது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப சின்சியராக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லி கொஞ்சம் பயம் வேறப்படுத்துனாங்க. அப்புறமா இது வந்து நம்ம மேபி கேன்சராக இருக்குமோ அப்படி இப்படி என்னென்னலாம் தோணுதோ எல்லாரும் சுற்றி சுற்றி எல்லாத்தையுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. யாருக்கிட்டையாவது நீங்கள் மெடிக்கல் கண்டிஷன் ஒன்று உங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா சுற்றி இருக்கவங்க எல்லாமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு இன்னுமே டென்ஷன் ஆகும். ஆனால் அதில் எல்லாம் நான் டென்ஷன் ஆகிக்கல, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், கேன்சராகவே இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு தான் இருந்தது ஒரு ஒரு சைட்லன்னு வைங்க. ஸோ வந்துட்டு இப்படி எல்லாமே எனக்கு இந்த 20-25 செம்ம சூப்பராக என்னை போட்டு வாட்டி எடுத்திருந்தாலும் பாசிட்டிவ்னு எனக்கு சிலது நடந்திருக்கும் இல்லையா, அது என்னன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து நான் வீட்டில் வந்து பெர்மிஷன் கேட்டுட்ருக்கேன், விபாசனா மெடிடேஷன் போகணும் நான். ஸோ வந்துட்டு எனக்கு ஒரு 10 டேஸ் நம்ம போய் அங்கே இருக்கணும். எப்படின்னா ஒரு 12 டேஸ் இருக்கும். ஏன்னா நம்ம கிளம்பி போகிற ஒரு நாள், திரும்ப ரிட்டன் வர ஒரு நாள், அது இந்த 2 டேஸ் தவிர நடுவில் ஒரு 10 டேஸ் ஹார்ட்லி நம்ம அங்கேயே இருக்க மாதிரி இருக்கும். மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம கூட இருக்க ரூம்மேட்டு கிட்ட பேசக்கூடாது. அதுக்கப்புறமா வந்துட்டு அது ஒரு மாதிரி சரிங்களா. யாராவது நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும், இல்லை அப்படின்னா அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சதுன்னா போங்க, நல்லாயிருக்கும், உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஸோ நான் அந்த விபாசனாக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக கேட்டேன். வீட்டில் வந்து அப்போல்லாம் விடலை. பட் இந்த த்ரோட் ப்ராப்ளம் எனக்கு வந்ததுக்கப்புறமா அங்கேயுமே விபாசனாலையும் போய் நம்ம யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது. அந்த 10 நாளும் நமக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வாயவே திறக்கணுமே தவிர மற்றபடி பேசுறதுக்குலாம் வாய் திறக்கவே கூடாது. ஸோ வந்துட்டு அந்த டைமில் நான் இதை சொல்லும் பொழுது வீட்டில் வந்துட்டு அவங்களுமே ஓகே, ஏன்னா வந்து நமக்கு அவ்வளோ தூரம் நமக்கு ரொம்ப தூக்கம் இல்லாமல் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கயாட்டிக் சுச்சுவேஷனாக இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ வந்துட்டு சரி போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. ஸோ 10 நாள் நான் அங்கே போய் இருந்ததில் பயங்கரமான ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து எனக்கு அந்த மெடிடேஷனுங்க. 11 மணி நேரமும் ஹார்ட்லி 11 hours, ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு விட்டு நமக்கு 11 மணி நேரம் ஒரு நாளைக்கு மெடிடேஷன் பண்ணணும். காலையில் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரொட்டீன் நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது முடிச்ச உடனே நான் வந்துட்டு
நான் வந்துட்டு இமீடியட்டாக வைத்தீஸ்வரன் கோவில் போனேன். வேளாங்கண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நான் போனேன். அதுக்கப்புறம் முருகன் கோவில் சரிங்களா, அதில் வந்து சிக்கல் போயிருந்தேன். சிங்காரவேலன் அவர் அந்த முருகன் கோவில், எட்டுக்குடி, எண்கண் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி எனக்கு முருகர் கோவிலாக போயிட்டு வந்தது எல்லாமே இந்த வருஷத்தோட எண்டில் நடந்தது. இன்ஃபேக்ட் இந்த டிசம்பரில் தான் நான் விபாசனாவும் போயிட்டு வந்தேன். ஸோ பாசிட்டிவான விஷயங்களும் எனக்கு நடந்தது, நெகட்டிவான விஷயங்களும் நடந்தது. ரெண்டத்தையுமே கம்பைன் பண்ணி பார்க்கும் பொழுது அதை வந்து ஒரு கன்சாலிடேட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன அறிவு கிடச்சிது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா சும்மா நடக்காது. ஸோ இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன அறிவு அப்படிங்கும்போது கற்றுக்கணும்னா, நான் பொறுமையை இன்னும் பொறுமையை இந்த பொறுமையெல்லாம் பத்தாது உனக்கு இன்னும் பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு பொறுமையும், இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ்ஸு, அப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன். நீங்களும் உங்களோட இந்த 20-25 பாருங்க, கன்சாலிடேட் பண்ணி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் அந்த சுச்சுவேஷனை நம்ம வந்து மறக்காமல் அந்த பசுமரத்தாணி மாதிரி நம்ம மைண்டில் அடித்து வச்சுட்டோம், நாணி அடித்த மாதிரி திரும்ப அந்த சுச்சுவேஷனுக்குள்ள நம்ம போய் மாட்ட மாட்டோம். அது வந்து திரும்ப நமக்கு வராது. அப்படியே வந்தாலும் அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்படி தான் என்னுடைய இந்த 20-25 முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்னு சும்மா நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் நமக்கு எல்லா நாளுமே நல்ல டேஸ் தான். எனக்கு வந்து பெருசாக ஒரு ஒரு மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷல் டே அப்படிங்கிறதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு எல்லா நாளுமே இருக்கிற உயிரோடு இருக்கிற எல்லா நாளுமே நல்ல நாள் தான். ஒரு நாளையுமே நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஸோ நீங்களும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.